வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை 3 மடங்கு உயர்த்துவதற்கான முயற்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சி பெற்ற நாடாக உருவாகும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான பட்டய கணக்காயர் பட்டமளிப்பு விழா சென்னை உள்ளிட்ட 13 நகரங்களில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற 235 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மத்தியில் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட பல்வேறு திட்டங்களை அங்கீகரிக்கும் நோக்கிலேயே மக்களவைத் தேர்தலில் 3வது முறையாக மக்கள் வாய்ப்பளித்திருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று தொடங்கிய டெல்லி பிஜேபி செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக அமைந்திருக்கும் நிலையில் நாட்டின் வளர்ச்சியை 3 மடங்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளையும் முனைப்புடன் எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை மக்கள் நிராகரித்திருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சி பெற்ற நாடாக உருவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் இன்று தமது குடும்பத்தினருடன் வழிபாடு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டு மக்களின் நலனுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ததாகவும் கூறினார். 2023ஆம் ஆண்டுக்கான பட்டய கணக்காளர்களுக்கான பட்டமளிப்பு விழா நாடு முழுவதும் 13 நகரங்களில் இன்று நடைபெற்றது. அகமதாபாத், மும்பை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் 10,000க்கும் மேற்பட்டோர் பட்டய கணக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சென்னையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இந்திய பட்டய கணக்காயர் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு சி. ஏ. ராஜேந்திரகுமார், திருமதி ஸ்ரீபிரியா குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை புதிய பட்டய கணக்காளர்களுக்கு வழங்கினர். சான்றிதழ்களை வழங்கிய பின் எமது செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த பட்டமளிப்பு விழா ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்ரீபிரியா குமார், நாட்டின் வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இந்தியா ஒரு 5 ட்ரில்லியன் எக்கானமி ஆகணும் அப்படின்னு நம்மளோட கனவு. அந்த 2047 விஷனும் இருக்கு, விக்சித் பாரத் விஷன். இது எல்லாத்துலேயுமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்றது நம்ம நம்புகிறோம். இந்தியாவில் இருக்கிற 30% சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் விமென். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்து ஸ்டூடெண்ட்டில் 40% மேலே விமென் படிக்கிறாங்க. ஸோ இது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஒரு விமெனுக்கு ஒரு நல்ல கரியர் ஆப்ஷனாக இப்போ தேர்ந்தெடுக்கப்படுற மாதிரி இருக்கு. ஸ்பெசிஃபிக்கலாக நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு சொன்னீங்கன்னா இது பெண்களுக்கான ஒரு ரொம்ப அட்வான்டேஜியஸ் கோர்ஸ். சிஏ படித்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல வேலை வாய்ப்புங்க. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான சரியான காரணங்களை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்து அதை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆன்லைன் சூதாட்டம் காரணமாக தமிழகத்தில் தற்கொலைகள் வேகமாக அதிகரித்து வருவதாகவும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. இளநிலை நீட் தேர்வு தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. இந்த தேர்வை மீண்டும் நடத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 26 மனுக்களை தலைமை நீதிபதி திரு டி. ஒய். சந்திரசூட், நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரிக்கவுள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக தன்னிச்சையான புலனாய்வு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட மாணவர்களின் கோரிக்கைகளையும் உச்சநீதிமன்ற அமர்வு விசாரிக்கவுள்ளது.
இதனிடையே மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் இந்த ஆண்டுக்கான இளநிலை நீட் தேர்வை மீண்டும் நடத்த தேவையில்லை என தெரிவித்துள்ளது. பெரிய அளவில் தேர்வு முறைகேடுகள் நடைபெறவில்லை என்றும் புதிதாக தேர்வு நடத்தினால் இத்தேர்வில் வெற்றி பெற்றுள்ள லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடும் என்றும் அந்த பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தமிழக அரசின் சார்பில் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு தாமோ அன்பரசன், திருமதி கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வடசென்னை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற நகராட்சி, மாநகராட்சி பணியாளர்களின் குழந்தைகள் 48 பேருக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேட்டிலில் பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற 235 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 234 ரன் எடுத்தது. அபிஷேக் சர்மா சதமடித்தார். ருத்துராஜ் கெய்க்வாட் 77 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று ஜிம்பாப்வே முன்னிலை பெற்றுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்கா முன்னிலை பெற்றுள்ளது. ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபே சிங், வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 11-4, 11-5 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆங் சாய் ஹியூங், சியாஃபிக் கமல் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா இணை ஹாங்காங் இணையை எதிர்கொள்கிறது. செயின்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிம் மிர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-17 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ரோசி ஒக்டாவியா பன்காசரியை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீ சந்தோஷ் ராமராஜ் 20-23, 21-3, 21-16 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆன்னா டட்ரோனாவை வென்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தருண் மன்னேபல்லியும், இரட்டையர் பிரிவில் பிரகாஷ்ராஜ் கௌஷேஷாய் இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை 3 மடங்கு உயர்த்துவதற்கான முயற்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சி பெற்ற நாடாக உருவாகும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான பட்டய கணக்காயர் பட்டமளிப்பு விழா சென்னை உள்ளிட்ட 13 நகரங்களில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற 235 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.